வெண்ணெய் காண்டாமரை வண்டு, இவங்க தான் காண்டாமரை வண்டு. இவங்களை தான் நம்ம போட்டு தள்ளணும். இப்போவே 3-4 வண்டுக்கு மேலே எடுத்துட்டோம். இதோட இது 4வது வண்டு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்தானது. இப்போ நட்டு உள்ளே போனால் மரம் என்ன பொழைக்கதான் இந்த பொழைச்சா பெரிய விஷயம் தான். இப்போ என்ன பண்ணிக்கோம்னா இதில் விழுந்துச்சுல, இதை பாதியாக அறுத்து எடுத்துருக்கோம். இந்த பக்கம் பாதியாக அறுத்து எடுத்துருக்கோம். இங்கே வந்து பெரிய ஓட்டையாக விழுந்துருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெம்பரரியாக தற்காலிகமாக வந்து எணித்து வந்து அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு விட்டுட்டு மண்ணள்ளி அந்த ஓட்டையை ரெப்ப போகிறோம். இப்போ எணித்து பற்றி போட்டோம்ல, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சுத்தமான மண்ணை அள்ளி இந்த ஓட்டை இருக்குது பாருங்க, இந்த ஓட்டையை வந்து இப்போ மண் வச்சுட்டோம்ல. இப்போ மறுக்கா ஒருத்தர் எணித்து பற்ற போட வேண்டியது. வேறு வழி இல்லை. மரத்தை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்து போய் கடையில் போய் கேட்டு இதுக்கு என்ன மருந்து வைக்குதுன்னு சொல்லி கேட்டு தான் நம்ம அடுத்து பண்ணணும். இது கூட மேலாக இருந்துச்சு, இது வைக்கிறது கூட பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் பெரிய ஓட்டை இங்கே தான் இருக்குது. இதைத்தான் எப்படி வைக்க போகிறோம்னு தெரியல. கையும் உள்ளே போகாது. கொட்டிட்டு தான் வேறு வழி இல்லை. ஒரு ஈக்கியை கிழிச்சு அதில் போட்டு உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா ஐயாவோட ஐடியா அதெல்லாம். ஈக்கியை கிழிச்சு உள்ளே கை போகாதனால இது வழியாக போட்டு அப்படி உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கோம். நல்ல மண்ணை அள்ளி நீ ஓட்டையில் ரப்புறது தான் பெரிய விஷயம். நல்லா சாந்து பூசின மாதிரி பூசி விட்டோம்னா ஏதோ ஐயா இப்போ என்ன ஒரு தியரி சொல்கிறாருன்னா, எண்ணூற்றி 10 மண் வைக்கும்போது அந்த பூச்சிக்கு 810 வாடைக்கும் வராது. அது மீறி வந்தாலும் இந்த மண்ணுக்கு வந்து கடிக்கும்போது கருன்னு இருக்குமா, அதனால் கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு ஐயா. பூசினதுக்கப்புறம் கொஞ்சம் கையில் 810 எடுத்து அப்படியே இது ஒரு பூசு, நல்ல ஒரு பூசிட்டு வேண்டியதே. அதே மாதிரி இந்த மாதிரி மட்டை எடுக்கும்போது இன்னொரு ரிஸ்க் இருக்குது. இந்த மட்டை பச்சை வாடைக்குமே வண்டு வந்து விழும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா நிறைய 810 எடுத்து அப்படியே மரத்தை சுற்றி கொஞ்ச நேரம் 810 என்னென்னா மண் மாதிரி தான் கொஞ்ச நேரம் நல்லா எஃபெக்டாக இருக்கும். வண்டு இந்த ஒரு மரத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே அந்த மரத்து மட்டையெல்லாம் நம்ம கழிச்சு போட்டு அதுலேயும் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மரம் எல்லாத்துலேயும் நீ வந்து செக் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் மட்டை தாக்க இருக்கனால கண்டிப்பாக பூச்சி இருக்குமோ என்னமோ தோணுது. அதனால் பார்த்துட வேண்டியது. சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா ஊரே உன்னை புகழும். எல்லாம் சுத்த போய்